பிரித்தானியாவின் எசெக்ஸ் பகுதியில் துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதாக கிடைத்த தகவலை அடுத்து பெரும் எண்ணிக்கையிலான போலீசார் வீடொன்றை சுற்றி வளைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சவுத் அண்ட் ஆன்சி பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து துப்பாக்கிச்சூடு சத்தமும் ஐயோ என்னை சுட்டுவிட்டார்கள் என்ற அலறல் சத்தமும் கேட்பதாக கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து ஆயுதம் ஏந்திய போலீசார் மற்றும் வான்வழி நோயாளர் காவு வண்டி சகிதம் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். முகமூடி அணிந்த போலீசார் அதிரடியாக அந்த வீட்டிற்குள் நுழைந்த போது அங்கு எந்த ஒரு துப்பாக்கிச்சூடும் இடம்பெறவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. அங்கிருந்த இளைஞர் ஒருவர் தனது வீட்டில் கால் ஆஃப் டியூட்டி என்ற போர்க்கள விளையாட்டை பெரிய ஸ்பீக்கர்களை பயன்படுத்தி மிக அதிக சத்தத்தோடு விளையாடி கொண்டிருந்தார். அந்த விளையாட்டில் கேட்ட சத்தத்தையே நிஜமான துப்பாக்கிச்சூடு என்று அக்கம் பக்கத்தினர் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் உண்மையான துப்பாக்கிகளுடன் போலீசார் வீட்டுக்குள் நுழைந்த போது அந்த விளையாட்டை விளையாடிய இளைஞர் எவ்வளவு பயந்திருப்பார் என பலரும் நகைச்சுவையாக கருத்து வெளியிட்டு வருகின்றனர். அதேவேளை பக்கத்து வீட்டில் ஏதோ ஆபத்து என நினைத்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கிய அந்த அக்கறையுள்ள அயலவர்களையும் சிலர் பாராட்டி வருகின்றனர். இதே போன்ற ஒரு சம்பவம் அமெரிக்காவின் புளோரிடாவிலும் அண்மையில் இடம்பெற்றுள்ளது. அங்கு ஒரு தம்பதியினர் இதே விளையாட்டை விளையாடும் போது பெண்ணொருவர் எண்ணெய் கொள்ளாதீர்கள் என அலறிய சத்தத்தை கேட்டு போலீசார் சுற்றி வளைத்தனர். பின்னர் அது விளையாட்டுக்காக கத்திய சத்தம் என தெரிய வந்துள்ளது.